அரசாங்கத்தை விட்டு போகணுன்ற நோக்கத்தை நாங்கள் இந்த கருத்தை சொல்லல. ஆனால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசு தரப்பு கவனமாக தங்களுடைய கரிசனையை செலுத்த வேணுமென்றது தான் என்னுடைய நிலப்பாடு. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஒன்றை எமது வாகரை பிரதேசத்தில் நிறுவுவதற்கான தீர்மானத்தை இன்று நாங்கள் தமிழச்சி கட்சி சார்பாக எடுத்திருந்தோம். அரசாங்கத்தினால் நேற்றைய தினம் பார்த்தால் 200 மில்லியன் ரூபா ஆஸ்திரேலியாவை மன்னிக்கவும் அமெரிக்கா போஸ்ட்டுக்கு கொடுத்த அந்த கட்டணம் துளைந்து போவதாக பேசப்படுது. அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் ரூபா ஹேக்கர் கொண்டு போனதாக சொல்லப்படுது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா 35 பில்லியன் ரூபா நிலக்கரியில் ஊழல்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் எரிபொருள் இறக்குமதியிலே ஊழல்னு சொல்கிறாங்க. அப்போ வாகரே போல பிரதேச சபைகள்லேயும் இருக்கிற மக்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களோட வரி காசையும் வைத்து தான் ட்ரெஷரிக்கு நிதி வருது. சேலாமர் ஒன்று செய்தாங்க குறைஞ்சது. ஆனால் இப்போ திருப்பி நாள் முதல்வராக இருக்கணும். அதுக்கு முதல் ஒரு அது பிரேரணையாக முன்மொழியப்பட்டு மிக விரைவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வாகரையில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழச்சி கட்சி செய்து கொண்டிருக்கு. மிக விரைவில் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அமைக்கப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வழங்கப்படும். வாகர பிரதேச சபையினுடைய நடவடிக்கைகள் எதிர்கால வேலை திட்டங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. இதுவே மிக முக்கியமாக நாங்கள் இனங்கண்ட ஒரு பிரச்சனை தான் வாகர பிரதேச சபைக்கு ஒரு மிகவும் வருமானம் குறைந்த ஒரு பிரதேச சபையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த பிரதேசத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வழிகளை அரச நிதியினூடாக மத்திய அரசினூடாக நிதி பெறுவதனூடாகத்தான் நாங்கள் அந்த வழிகளை தேடலாம். இன்று நாட்டிலே வாகரை பிரதேச சபையிலே ஒரு வீதி அபிவிருத்தி செய்கிறதுக்கு நிதி இல்லாத குறை இருக்கின்றது. ஒரு பிரதேச சபையிலே ஒரு வட்டாரத்திலே மின் விளக்குகள் போடுறதுக்கு நிதி இல்லாத நிலையில் இருக்கும் பொழுதும் கூட அரசாங்கத்தினால் நேற்றைய தினம் பார்த்தால் 200 மில்லியன் ரூபா ஆஸ்திரேலியாவை மன்னிக்கவும் அமெரிக்கா போஸ்ட்டுக்கு கொடுத்த அந்த கட்டணம் துளைந்து போவதாக பேசப்படுது. அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் ரூபா ஹேக்கர் கொண்டு போனதாக சொல்லப்படுது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா 35 பில்லியன் ரூபா நிலக்கரியில் ஊழல்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் எரிபொருள் இறக்குமதியிலே ஊழல்னு சொல்கிறாங்க. அப்போ வாகரே போல பிரதேச சபைகள்லேயும் இருக்கிற மக்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களோட வரி காசையும் வைத்து தான் ட்ரெஷரிக்கு நிதி வருது. வாகரை இருக்கிறவர்கள் குடிக்கிற பால் மாலையும் வரி காசு இருக்குது. வாகரில் இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற எரிபொருள்லேயும் வரி காசு இருக்குது. இந்த வரி காசாக தான் ட்ரெஷரிக்கு காசு போகுது. அந்த ட்ரெஷரிக்கு போன காசு தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்திறன் இல்லாத காரணத்தால் அந்த காசை நாங்கள் முழுமையாக ஹேக்கர் கொண்டு போனானா இல்லாட்டி என்பிபி காரன் கொண்டு போனான்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் வாகரையில் மக்களுக்கு ஒரு அபிவிருத்தி திட்டம் செய்கிறதுக்கு பிரதேச சபைக்கு நிதி இல்லை. ஆனால் வாகர மக்கள் இருந்து அறுவடை செய்கிற நிதியை அரசாங்கம் கவலையினமாக ஒன்றில் களவெடுத்திருக்கணும் இல்லாட்டி காணாமல் இருக்கும். அப்போ இது ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு நாடு செல்கின்றது. நான் அடிக்கடி சொல்கிற விடையும் இந்த அரசாங்கத்தை திருத்தி எங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேணுமென்றது தான் எங்களோட நோக்கமே தவிர அரசாங்கத்தை விட்டு போகணுன்ற நோக்கத்தை நாங்கள் இந்த கருத்தை சொல்லல. ஆனால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசு தரப்பு கவனமாக தங்களுடைய கரிசனையை செலுத்த வேணுமென்றது தான் என்னுடைய நிலப்பாடு.